வணக்கம் பிள்ளைகளே. சுட்டிகளும் மடக்கைகளும் 2ஆம் பாகம் அந்த அலகிலே இந்த பகுதியில் நாம் கற்க இருப்பது மடக்கை அட்டவணையை பயன்படுத்த வேண்டிய சந்தர்ப்பங்கள், அதற்கான ஒரு வினா. அதே போன்று அதே சந்தர்ப்பங்களை நாம் கணிகருவியை பயன்படுத்தியும் மேற்கொள்ளலாம். எனவே கணிகருவியின் பயன்பாட்டை இப்பொழுது பார்ப்போம். இதற்காக நாம் ஒரு வினாவை பார்ப்போம். 0.75 மீட்டர் ஆறு உள்ள மெல்லிய வட்ட வடிவ உலோக தகட்டிலிருந்து 0.07 மீட்டர் ஆறு உள்ள வட்ட வடிவ தகடு வெட்டி எடுக்கப்படுகின்றது. இது சம்பவம். முதலாவது வினா, மீதி பகுதியின் பரப்பளவு இங்கே தரப்பட்டுள்ள கோவை என காட்டுக. ஒரு கோவை தரப்பட்டு இந்த சம்பவத்தை நாம் உருவகப்படுத்திக் கொள்வோம். ஒரு உருவை வரைந்து பார்த்தால், ஒரு பெரிய வட்ட தகட்டிலிருந்து ஒரு சிறிய வட்ட தகட்டை நாம் வெட்டி எடுத்த பின் ஒரு பகுதி எஞ்சி இருக்கின்றது. அது நீல கலரினால் காட்டப்பட்டிருக்கின்றது. எஞ்சிய பகுதியின் பரப்பளவு என்பது பெரிய வட்ட பரப்பளவிலிருந்து சிறிய வட்ட பரப்பளவை கழித்து விடுதல் ஆகும். எனவே நாம் மீதி பகுதியின் பரப்பளவை இவ்வாறு எழுதி கொள்ளலாம். இங்கே பை கேபிட்டல் ஆர் வர்க்கம், அதாவது பெரிய வட்டத்தின் ஆரையை நாம் கேபிட்டல் ஆர் என்றும் சிறிய வட்ட பகுதியின் ஆரையை ஸ்மால் ஆர் எனவும் கொண்டால் இவ்வாறு அமையும். வட்ட பரப்பளவு பை ஆர் வர்க்கம். அந்த சூத்திரத்தின்படி இவ்வாறு அமையும். இதில் நாம் தரப்பட்டுள்ள ஆரைகளை பிரதியிடுகின்ற பொழுது இவ்வாறு இருக்கும். பெரிய வட்டத்தின் ஆறு, சிறிய வட்டத்தின் ஆறு, அவற்றின் வர்க்கங்கள் இடப்பட்டிருக்கின்றது. இந்த கோவையிலிருந்து நாம் பை என்பதை பொது காரணியாக வேறாக்குவோம். வேறாக்கிய பின் உள்ளே பார்க்கின்ற போது அடைப்புக்குறிக்குள் 2 வர்க்க வித்தியாசம் காணப்படுகின்றது. ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் வடிவம். இதனை நாம் காரணிப்படுத்தினால் இவ்வாறு அமையும். ஏ சக பி என்றும் ஏ சய பி என்ற வடிவத்தில் இது அமையும். எனவே பை இது ரெண்டையும் கூட்டுகின்ற பொழுது 0.82 பெருக்கல் இதிலிருந்து இதை கழிக்கும் போது 0.68. எனவே கேட்கப்பட்ட கோவை நமக்கு கிடைக்கின்றது. மீதி பகுதியின் பரப்பளவுக்காக ஒரு கோவை பெறப்பட்டிருக்கின்றது. இனி பை சமன் 3.14 என கொண்டு மீதி பகுதியின் பரப்பளவை மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி காண்க. எனவே மீதி பகுதியின் பரப்பளவை நாம் அதற்கான கோவை இருக்கின்றது. அதிலே பையை நாம் பிரதியிடுகின்ற போது இவ்வாறாமே இதனுடைய மடக்கையை கருதுவோம். 3 தசம எண்களின் பெருக்கல் அவற்றின் மடக்கை, பெருக்கத்தின் மடக்கை அவ்வவற்றின் மடக்கைகளின் கூட்டுத்தொகைக்கு சமன் மடக்கை விதிப்படி. இப்பொழுது ஒவ்வொரு எண்ணின் மடக்கையும் கண்டு கூட்ட வேண்டும். மடக்கையை காண்பதற்கு முன் அந்த எண்களை நாம் விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் எழுதி கொள்கின்றோம். இனி நாம் மடக்கையை காண்பதற்கு 3.14 மடக்கையை காண்பதற்கு அதனுடைய சிறப்பியல்பாக அந்த மடக்கையின் வரப்போகும் மடக்கையின் சிறப்பியல்பாக 10 பூஜ்ஜியமாக இருக்கக்கூடிய இந்த 0 தசம் என்று ஆரம்பிக்கும். மடக்கை அட்டவணைக்கு சென்று நாம் 3.14க்கு நேரே உள்ள தசம கூட்டை பெறுகின்றோம். அது 4969 ஆகும். இங்கே காட்டப்பட்டு 3.1 இங்கே 4க்கு நேரே அமைந்திருக்கின்றோம். அடுத்த எண்ணின் மடக்கையை காண்போம். இங்கே கூட்டல், மடக்கைகளின் கூட்டலை இட்டு மடக்கையின் சிறப்பியல்பு மறை ஒன்றதை பாவன் என இட்டு 8.2 மடக்கையை மடக்கை அட்டவணையில் சென்று காண்போம். 8.2 இங்கே 0 அதற்கு நேரே உள்ளது. 9138. இனி இந்த மூன்றாவது இந்த எண்ணின் மடக்கையை காண்பதற்கும் அதே போன்று நாம் சிறப்பியல்பு பாவன் 6.8 மடக்கை 6.8 அதற்குரிய தசம கூட்டு இங்கே இருக்கின்றது. 6.8 நேரம் 8325. இனி இந்த மடக்கைகளை நாம் கூட்டிக் கொள்ள வேண்டும். 3 மடக்கைகளையும் கூட்டுகின்ற பொழுது தசம கூட்டுகளை தனியாக பிரித்து சிறப்பியல்புகளை தனியாக கொண்டும் நாம் கூட்டலாம். கூட்டுகின்ற போது இவ்வாறு வரும். இதனை மேலும் சுருக்குகின்ற பொழுது இந்த மடக்கைகளின் சுருக்கம் 0.2432 என அமையும். அதனை இவ்வாறு எழுதிய பின் 2 பக்கமும் முரண் மடக்கை எடுத்துக்கொள்வோம். இந்த பெருக்கத்தின் பெறுமதியை காண்பதற்கு இந்த மடக்கையின் முரண் மடக்கை 2432 என்பது என்ற இந்த மடக்கையின் தசம கூட்டு மடக்கை அட்டவணையில் எங்கே இருக்கின்றது, இந்த எண்களுக்கு எதிரானது என்பதை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு இங்கே இருப்பது 2430. 32 இல்லை. இனி அதனை இங்கே இடை வித்தியாசத்துக்குள் பார்க்க வேண்டும். இந்த 2430 என்பது அமைந்திருக்கும் எண்கள் 1.75க்கு எதிராக, அதே போன்று தேவையான 2 1க்கு எதிரே அமைந்திருக்கு. இனி நாம் இந்த மடக்கையின் சிறப்பியல்பு இங்கே 10 சுட்டியாக வந்து பெருக்கப்படும். 10 பூஜ்ஜியமாம் அடுக்கு
ஒன்றால் இந்த எண்ணை பெருக்கினால் வாறு வரும். இந்த பெருக்கத்தினுடைய விடை 1.75 2 தசமதானங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். இவ்வாறாக தசமங்கள், மூலங்கள், வலுக்கள் அடங்கிய கோவைகள் வரும்பொழுது நாம் அங்கே மடக்கை அட்டவணையை பயன்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கின்றது. இனி நாம் கணிகருவியை பயன்படுத்தி இவ்வாறான சுருக்கங்களை மேற்கொள்வது பற்றி பார்ப்போம். கணிகருவியின் பயன்பாடு. கணிகருவியை பயன்படுத்தி வலுவின் பெருமானம் காணுதல். அதுக்கு ஒரு உதாரணம் 3.2 என்பதன் பெருமானத்தை காண்பதற்கு நாம் கணிகருவி, விஞ்ஞான முறை கணிகருவியை எடுத்து நாங்கள் ஆன் பண்ணினால் இந்த சாவிகளை இங்கே ஒழுங்காக தருகின்றேன். முதலில் 3.2 வலுவை காண வேண்டும். அப்போ நாம் முதலில் 3.2. இனி இதனுடைய 3ஆம் வலுவை காண்பதற்கு இந்த எக்ஸின் எண்ணாம் அடுக்கின்ற கீயை நாம் அழுத்த வேண்டும். இனி இந்த எண்ணுக்கு பதிலாக 3 அழுத்துகின்ற போது உங்களுக்கு இங்கே கட்டளைகள் இங்கே வரும். இனி நாம் சமன் செய்யும் பொழுது எங்களுக்கு இதுக்குரிய விடை கிடைக்கும். அதாவது 3.2 அடுக்கினுடைய பெறுமதி 32.768 என கிடைக்கும். மற்றொரு வினாவை பார்ப்போம். கணிகருவியை பயன்படுத்தி மூலத்தின் பெருமானம் காணுது. மூலம் என்று சொல்லும் பொழுது 1.728 3 அடுக்கின் பெருமானம். இதை இவ்வாறு எழுதலாம். இதனை கணிகருவி மூலம் காண்பதற்கு நாம் கணிகருவியை ஓன் செய்துவிட்டு 1.728 3 அடுக்கு. அப்போ முதலில் 1.728 இதனுடைய 3 அடுக்கு என்று சொல்லும் பொழுது நாம் இந்த மூலத்தை கருத்தில் கொண்டு இங்கே இருக்கின்றது இந்த சாவியை நாம் அழுத்திக் கொள்வோம். இதுதான் அந்த சாவி, மூலங்களை காண்பதற்குரிய சாவி. இதில் எண்ணுக்கு பதிலாக 3. அப்போ இங்கே உங்களுக்கு அது என் ரூட் வரும் அந்த சயின்டிஃபிக் கால்குலேட்டர். இப்பொழுது நாங்கள் 3 அடுக்கு அதனை 3 அடித்துவிட்டு சமன் செய்யும் பொழுது உங்களுக்கு இதற்கான விடை கிடைக்கும். அதாவது இந்த மூலத்தினுடைய பெறுமதி 1.2. மற்றொரு வினாவை பார்ப்போம். கணிகருவியை பயன்படுத்தி பெருமானம் காணுதல். எந்த ஒரு கோவையை தந்தாலும் அதனுடைய பெறுமதியை கணிகருவியை பயன்படுத்தி காண்பதற்கு ஒரு கோவையை பார்ப்போம். 2.3 என்பதை 15 3 அடுக்கால் பெருக்கி 82 4 அடுக்கால் வகுக்க வேண்டும். இதனை எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்பதை பார்ப்போம். கணிகருவியில் ஆன் செய்து சாவிகளை இங்கே இதில் எடுக்கின்றேன். 2.3 பெருக்க வேண்டும் 15 3 அடுக்கால். எனவே 2.3 பெருக்கல் 15 3 அடுக்குக்கு நாம் எக்ஸின் எண்ணாம் அடுக்கு 3 அடுக்கு அதில் பெருக்கி விட்டோம். இனி இந்த பெருக்கல் இனி வகுத்தல் போட்டுத்தான் இதை போடுவோம். இந்த முழுவதின் கீழ் என்றால் இந்த பெருக்கத்தை இதால் வகுப்போம். இனி வகுத்தல் குறியீடு பொழுது அதற்குரிய விடை உங்களுக்கு இங்கே வரும். 2.3 15 3 அடுக்கால் பெருக்குவதற்கான விடை இங்கே வரும். இனி வகுத்தல் போட்டு 82 4 அடுக்கு. எனவே 5 2 82 இதனுடைய 4 அடுக்குக்கு இந்த இதை நான் சொன்னேன். மூலங்களை காண்பதற்கு இந்த எண்ணுக்கு பதிலாக 4. 82 எண்ணுக்கு பதிலாக 4 சமனை அழுத்துகின்ற போது உங்களுக்கு விடை கிடைக்கும். அதாவது இந்த கோவையினுடைய பெறுமதி 2890.69 ஆகும். சாவிகளை அழுத்த வேண்டிய ஒழுங்கு இங்கே தரப்பட்டு. சாராம்சம். மடக்கை அட்டவணையின் பயன்பாடு மற்றும் கணிகருவியின் பயன்பாடுகள் பற்றியும் இங்கு அறிந்து கொண்டோம்.